வெல்கம் டு அணையா அடுப்பு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஹனி சில்லி காலிஃப்ளவர் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவரில் பாதி அளவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கல் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை போட்டு அப்படியே 2 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். ஒரு பவுலில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 5 ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன், தண்ணி சிறிதளவு ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் அந்த மாவெல்லாம் நல்லா கோட்டிங் ஆகணும். இது மாதிரி இருக்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துக்கலாம். உடனே திருப்பி விடக்கூடாது. மாவு அப்படியே ஒட்டிக்கும். ஒரு நிமிஷம் இருந்துட்டு திருப்பி விட்டுட்டு நல்லா வேந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மறுபடியும் ஒரு வானலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஒயிட் வினிகர், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு சிறிது உப்பு, 4 ஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், காலிஃப்ளவர் இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் எல்லாமே காலிஃப்ளவரில் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தாலையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். கிண்ணத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வறுத்த வெள்ளை எள்ளு மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். அது மாதிரி இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல கிறிஸ்பியான ஹனி சில்லி காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.